ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். ஸோ நம்ம லாஸ்ட் வீக் எழுதின வீக்லி டெஸ்ட் ஒன்னோட ரேங்க் லிஸ்ட்டை தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ யாரெல்லாம் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் மார்க் எடுத்திருக்காங்க, டாப் 10ல் யார் வந்திருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட்டை வந்து நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட நான் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லணும். ஸோ என்ன அப்படின்னா, இன்னைக்கு நைட்டு 9 மணிக்கு, சரியா? ஸோ இன்னைக்கு நைட்டு 9 மணிக்கு ஒரு லைவ் வந்து வச்சுருக்கோம். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு லைவ், சரியா? ஸோ அந்த லைவில் தான் வந்து நம்ம இந்த நெக்ஸ்ட் வீக்லி டெஸ்ட் வந்து நம்ம எப்போ கண்டக்ட் பண்ண போகிறோம், ஸோ அதுக்கு என்னென்ன போர்ஷன் வந்து நீங்கள் படிச்சுட்டு வரணும், என்னென்ன லெசன்லாம் வந்து நீங்கள் கவர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் டீட்டெயிலாக வந்து சொல்ல போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஷெடியூலை பற்றியும் வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த லைவில் எல்லாரும் கம்பல்சரி வந்து கட்டாயமாக வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கலந்துக்கோங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம இந்த ஃப்ரீ பேட்சுடைய ரேங்க் லிஸ்ட்டை பற்றி பார்க்கலாம், ஓகேவா? ஓகேப்பா. ஸோ இதுதான் இந்த வீக் டெஸ்ட் 1க்கான ரேங்க் லிஸ்ட், ஓகேவா? ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் வந்து கோகுலப்பிரியா அப்படிங்கிறவங்க வந்து எடுத்திருக்காங்க, ஓகேவா? ஈரோடுலேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ மிகப்பெரிய வந்து வாழ்த்துக்கள் டிஎன்பிஎஸ்சி கிங்டம் சார்பாக அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய வந்து ஒரு வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இதே மாதிரி வந்து உங்களுடைய பயணம் வந்து தொடரட்டும். உங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து அதாவது ஒன்று சொல்லுவாங்க, நம்ம ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறது, ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வர்றது, ஃபர்ஸ்ட் ரேங்க் வர்றது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. தொடர் முயற்சி, கன்சிஸ்டன்சியான எஃபர்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளாலையும் கண்டிப்பாக முடியும். ஸோ அப்படி வர இடத்த வந்து தக்க வச்சுக்கிறோம் பார்த்தீங்களா? ஸோ அதுதான் வந்து ரொம்ப 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 முக்கியம், ஓகேவா? நீங்கள் ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு இடத்த வந்து தொடர்ந்து அடுத்தடுத்த நம்மளோட வீக்லி டெஸ்ட்லேயும் வந்து நீங்கள் தக்க வச்சுக்கணும். அதுதான் மிகப்பெரிய வந்து ஒரு சவாலான விஷயம். பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட். நல்லபடியாக படிங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு செகண்ட் ரேங்க்லேயே வந்து 4 பேர் வந்திருக்காங்க. ஜெயலட்சுமி சரவணன் சோழவந்தான்லேருந்து 98 மார்க் எடுத்திருக்காங்க. அப்புறம் குமுதவள்ளி அப்படிங்கிறவங்க 98 மார்க் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த இடத்துல சிட்டின்னு போட்டிருக்காங்க பாருங்க. நான் இதான் வந்து சொன்னேன். வந்து அதாவது சிட்டி ஆர் வில்லேஜ் அப்படின்னு வந்து கொடுத்துருந்தோம். அதுக்கு வந்து நீங்கள் என்ன போடணும்னா உங்கள் ஊர் பேரை போடணும். இப்போ மேலே உள்ளவங்கலாம் ஈரோடு, சோழவந்தான், தருமபுரி இப்படி போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் போடணும், சரியா? ஸோ அதுக்கப்புறம் பிரியதர்ஷினி அப்படிங்கிறவங்க 98 மார்க் தருமபுரியிலேருந்து அவங்களும் வந்து செகண்ட் ரேங்க், ஓகேவா? செகண்ட் ரேங்க்ல வந்து 3 பேர், ஜெயலட்சுமி சரவணன், குமுதவள்ளி, அதுக்கப்புறம் பிரியதர்ஷினி, ஓகேவா? உங்களுக்கும் வந்து டிஎன்பிசி கிங்டம் சார்பாக வாழ்த்துக்கள். ஸோ நல்லபடியாக பண்ணுங்க. இதே எஃபர்ட் வந்து தொடர்ந்து போடுங்க, ஓகேவா? அண்ட் அதே மாதிரி தேர்ட் ரேங்க் வந்து கே சரண்யா, கோணம்பட்டி, அதுக்கப்புறம் மம்தா, அவங்களும் வந்து டவுன் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. எந்த ஊருன்னு தெரில. அப்புறம் வஸ்ரீன் அப்படிங்கிறவங்க ஆத்தூர்லேருந்து, ஓகேவா? இவங்க 3 பேருமே வந்து 97 மார்க் தான் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இவங்க 3 பேருமே வந்து தேர்ட் ரேங்க், ஓகேவா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு 3 ரேங்க் வந்து இந்த ஒரு 7 பேர் தான் வந்து செக்யூர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி உங்களோட எஃபர்ட் வந்து தொடர்ந்து போடுங்க. உங்களுடைய வெற்றி பயணம் வந்து தொடரட்டும். டிஎன்பிஎஸ்சி கிங்டம் சார்பாக அவங்க எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள். ஸோ இவங்களுக்கு மட்டும் இல்லை, இவங்களுக்கு அடுத்து எக்ஸாம் எழுதக்கூடிய எல்லாருக்குமே வந்து நம்மளுடைய வாழ்த்துக்கள், ஓகேவா? டாப் 10ல் வந்து இவங்க எல்லாரும் வந்திருக்காங்க. ஜெனிஃபர் மணமேல்குடி 96 மார்க் எடுத்திருக்காங்க. முத்துலட்சுமி தூத்துக்குடி 96 மார்க் எடுத்திருக்காங்க. அப்புறம் ஃபாத்திமா ஃபர்வீன் தஞ்சாவூர் 95 மார்க் எடுத்திருக்காங்க. இதெல்லாம் 5th ரேங்க் இவங்க 2 பேரும். லட்சுமி பிரியா எம் மதுரை விரகனூர்லேருந்து 95 மார்க் எடுத்திருக்காங்க. அவங்களும் 5th ரேங்க். அப்புறம் முத்துலட்சுமி திருநெல்வேலியிலேருந்து, நித்யா சி அப்படிங்கிறவங்க தென்காசியிலேருந்து 94 மார்க் வந்து எடுத்திருக்காங்க. 2 பேருமே 6th ரேங்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் காமாட்சி சோனலூர் அப்படிங்கிற வில்லேஜில் இருந்தும், கவிதா அப்படிங்கிறவங்க மாத்தூர் விருதுநகர் மாவட்டத்திலேருந்தும் 93 மார்க் வந்து எடுத்திருக்காங்க, ஓகேவா? ஸோ அவங்க 2 பேருமே வந்து 7th ரேங்க் வந்து செக்யூர் பண்ணியிருக்காங்க. தேவி அப்படிங்கிறவங்க சென்னையிலேருந்து 92 மார்க்கு. அப்புறம் நித்யா அவங்க சென்னையிலேருந்து 92 மார்க். 2 பேரும் 8th ரேங்க்கு. அப்புறம் சலித் ஆன்சி அப்படிங்கிறவங்க இறையூர் இறையூர்னு நினைக்கிறேன். ஸோ 92 மார்க். அவங்களும் 8th ரேங்க்கு. பரிமளா அப்படிங்கிறவங்க நாமக்கல்ல இருந்து 92 மார்க். அவங்களும் 8th ரேங்க்கு. அப்புறம் மலர்விழி கிருஷ்ணகிரியிலேருந்து 91 மார்க். அவங்க 9th ரேங்க்கு. பவிஸ்மா பிவி நாகர்கோயிலேருந்து அவங்களும் 9th ரேங்க்கு. விஷ்ணுபிரியா, சங்கீதா, கார்த்திகா காஞ்சிபுரம், பாண்டிச்சேரி. அப்புறம் கார்த்திகாங்கிறவங்க மூலனூர், ஓகேவா? அங்கேருந்து 90 மார்க் வந்து 90 மார்க், ஓகே? அவங்க வந்து 10th ரேங்க்கு. ஸோ 10th ரேங்க் 9th ரேங்க் நிறைய பேர் வந்திருக்கீங்க. இவங்க எல்லாருமே இன்னும் கொஞ்சம் நீங்கள் எஃபர்ட் போட்டால் போதும், நீங்கள் மேலே போயிடலாம், ஓகேவா? அடுத்து முத்துமாரிங்கிறவங்க சங்கரன் கோயிலேருந்து 90 மார்க் எடுத்திருக்காங்க, 10th ரேங்க். அப்புறம் நர்தனா அப்படிங்கிறவங்க நாகப்பட்டினத்துலேருந்து 90 மார்க், அவங்களும் 10th ரேங்க்கு. சிந்தியா அப்படிங்கிறவங்க ஓசூர்லேருந்து 90 மார்க், அவங்களும் 10th ரேங்க், ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் உள்ள எல்லாருமே வந்து நல்லபடியாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்குமே வந்து நம்மளுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள், சரிங்களா? ஸோ டிஎன்பிஎஸ்சி கிங்டம் வந்து உங்கள் எல்லாருக்குமே எப்போவுமே சப்போர்ட்டிவாக நிற்கும். ஸோ இதே மாதிரி உங்களுடைய எஃபர்ட்டை வந்து தொடர்ந்து போடுங்க, ஓகேவா? ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட்டை வந்து நான் உங்களுக்கு நம்மளோட டெலகிராம் சேனல் குரூப்பில் வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் அதில் செக் பண்ணிக்கோங்க. நீங்களும் அடுத்த தடவை இந்த மாதிரி டாப் ரேங்க்கில் வரணும் அப்படின்னா நம்மளோட ஷெடியூலை
தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கு இது அதாவது இந்த வாட்டி நீங்க கம்மியா மார்க் எடுத்திருக்கலாம். 40 மார்க், 50 மார்க் கூட எடுத்திருக்கலாம். ஸோ அத நெனச்சு நீங்க மனச தளர விடாதீங்க. ஓகேவா? கண்டிப்பா உங்கனால நெக்ஸ்ட் எக்ஸாம்ல முடியும். உங்களோட எஃபோர்ட்ட போடுங்க. உங்களோட முழு முயற்சிய போடுங்க. கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட மார்க் வந்து இன்கிரீஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. புரியுதா? நீங்க வந்து வேல்யூவா வந்து அதாவது எப்படி சொல்றது? இந்த வாட்டி வந்து நீங்க 40 மார்க் எடுத்திருக்கீங்களா? ஸோ நெக்ஸ்ட் டெஸ்ட்ல வந்து 45, அதுக்கடுத்து 50, அதுக்கடுத்த டெஸ்ட்ல 55, அதுக்கடுத்த டெஸ்ட்ல 60. ஆனா இந்த மார்க் குறையக்கூடாது. இப்ப நீங்க நெக்ஸ்ட் டெஸ்ட்ல வந்து 50 எடுக்கிறீங்கன்னா, அடுத்த டெஸ்ட்ல நீங்க அதுக்கு அடுத்த டெஸ்ட்ல 50 மார்க் எடுத்தாலும் எடுக்கலாம். ஆனா 50க்கு குறைஞ்சு உங்க மார்க் வந்துரக்கூடாது. புரியுதா? அதே மாரி தான் இப்ப நீங்க டாப் ரேங்க் எடுத்திருக்கிறவங்களும் இப்ப 90, 98, 95 இதெல்லாம் எடுத்திருக்கீங்க. இந்த 95 அப்படிங்கிறத அப்படியே நீங்க ஒண்ணு மெயின்டெயின் பண்ணணும். இல்ல இத விட வந்து நீங்க 1 மார்க், 2 மார்க் இம்ப்ரூவ் ஆகணுமே தவிர, உங்களோட மார்க் வந்து எப்பயுமே குறையக்கூடாது. ஓகேவா? ஸோ அந்த ஒரு விஷயத்துல எப்பயுமே உறுதியா இருங்க. ஸோ மார்க் இதுல கம்மியா எடுத்துட்டோம் அப்படின்னு வந்து யாருமே வந்து டிமோட்டிவா ஃபீல் பண்ண வேணாம். ஓகேவா? கண்டிப்பா உங்களால முடியும். கொஞ்சம் கொஞ்சமா வாங்க. உங்களுக்கும் வந்து உங்களாலயும் வந்து கண்டிப்பா இந்த டாப் லிஸ்ட்ல வந்து வர முடியும். ஓகேவா? நம்மளோட ஆசை டிஎன்பிஎஸ்சி கிங்டமோட ஆசை என்னன்னா, நம்ம போக போக நம்ம இந்த 20, 22 ஷெட்யூலே முடிக்கும்போது, நம்மளோட ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரோட நேமுமே இந்த மாதிரியான ஒரு எல்லோ போர்ட்ல டாப் ரேங்க்ல, டாப் மார்க்ஸோட இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஒரு ஆசை. அதுக்கான முயற்சியை டிஎன்பிஎஸ்சி கிங்டம் எப்பயுமே வந்து உங்களுக்கு குடுக்கும். எங்களோட சப்போர்ட் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். சரியா? இப்ப எப்படி உங்களோட பேர் இந்த லிஸ்ட்ல டாப்ல வருதோ, இதே மாதிரி வரப்போற அடுத்த குரூப் 4 எக்ஸாமோட ரிசல்ட்லயும் உங்களோட பேர் டாப்ல வரும். சரியா? அதுக்கு இந்த டிஎன்பிஎஸ்சி கிங்டம் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டா வந்து இருக்கும். அத பத்தி நீங்க எந்த கவலையும் வந்து பட வேணாம். ஓகேவா? சரிப்பா, நீங்க போய் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நைட் 9 மணிக்கு லைவ் வந்து வந்துருங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்காக தான் வந்து நான் சொன்னேன். நான் குரூப்லயே வந்து தனியாவும் வந்து இன்ஃபார்ம் வந்து பண்றேன். ஓகேவா? ஸோ இத பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? நீங்க வந்து எவ்வளோ மார்க் வந்து இதுல ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க? நீங்க வந்து இத எப்படி ஃபீல் பண்றீங்க? அடுத்த வாட்டி நீங்க எவ்வளோ மார்க் எடுப்பீங்க அப்படிங்கிற உங்களுடைய ஒரு உறுதிமொழிய கீழ வந்து கமெண்ட்ல வந்து தெரியப்படுத்துங்க. சரியா? நம்மளோட ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே வந்து கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வாட்டி நீங்க எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க? அடுத்த டெஸ்ட்ல நான் வந்து இவ்வளோ மார்க் எடுப்பேன் சார். அப்படி வந்து நீங்க வந்து ஒரு சேலஞ்சா எனக்கு வந்து சொல்லிட்டு போங்க. நான் அடுத்த எக்ஸாம்ல நான் உங்கள்ட்ட வந்து கேட்பேன். நீங்க ரொம்ப அதிகமாலாம் சொல்ல வேணாம். நான் இந்த வாட்டி 40 மார்க் எடுத்திருக்கேன். அடுத்த வாட்டி நான் 100 மார்க் எடுப்பேன் சார். அப்படிலாம் சொல்லக்கூடாது. சார் 40 மார்க் நான் இந்த வாட்டி எடுத்திருக்கேன் சார். அடுத்த தடவ 50 மார்க்குக்கு மேல நான் குறையாம எடுப்பேன் சார். அதான் சார் என்னோட ஃபர்ஸ்ட் டார்கெட். அதுக்கு அடுத்த டெஸ்ட்ல 60, அடுத்து 70, அடுத்து 80 இப்படியே படிப்படியா நம்ம ஏறிக்கிட்டே போணும். அந்த அந்த நம்ம ஏறுறோம் பார்த்தீங்களா, அந்த வேல்யூ கூடுது பார்த்தீங்களா, அத குறைய மட்டும் விட்டுறக்கூடாது. 80 மார்க் போயிட்டோம்னா, அடுத்து 10 டெஸ்ட்டுக்கு என்னாலும் 80 மார்க்கே எடுக்கணுமே தவிர, 80 மார்க் விட்டு 1 மார்க் கூட குறைஞ்சிடக்கூடாது. புரியுதா? அத ஃபர்ஸ்ட் நீங்க மெயின்டெயின் பண்ணுங்க. அப்படி நீங்க ஸ்ட்ராங்கா நீங்க மெயின்டெயின் பண்ணிக்கிட்டு உங்களோட மார்க்க கொஞ்சம் கொஞ்சமா நீங்க இன்கிரீஸ் பண்ணிக்கிட்டே போனீங்க அப்படின்னா, கண்டிப்பா அது வந்து அப்படியே மெயின்டெயின் ஆகும். ஓகேவா? ஏன்னா வந்து ஒரு டெஸ்ட்ல நம்ம அதிகமா எடுத்துட்டு, இன்னொரு டெஸ்ட்ல கம்மியா எடுத்துட்டு அப்படி வந்து இருக்கக்கூடாது. நம்மளோட லெவல எப்பயுமே ஒரே மாதிரி மெயின்டெயின் பண்ணணும். ஓகேவா? அப்பதான் அதே பழக்கம் வந்து நம்மளுக்கு குரூப் 4லயும் வந்து வரும். சரியா? கண்டிப்பா நீங்களும் வந்து நெக்ஸ்ட் எக்ஸாம்ல எல்லாருமே நல்ல மார்க் எடுப்பீங்க. நம்பிக்கையோட படிங்க. நைட் 9 மணிக்கு லைவ் வந்துருங்க. அடுத்த வாரம் நம்ம எப்படி தீயா ரெடி ஆகணும் அப்படிங்கிறத வந்து சொல்லிடுறேன். மீண்டும் உங்கள நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்கலாம். நைட் லைவ்ல சந்திக்கலாம். நன்றி. வணக்கம்.